ஆறாம் வகுப்பு பருவம் 1 தமிழ். பாரதிதாசன் எழுதிய சில புரட்சிகரமான கருத்துக்கள். பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு. பாரதிதாசனாரின் சிறப்பு பெயர்கள். புரட்சி கவி, பாவேந்தர். பொருத்துக. பொருத்தமான விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. தமிழ் விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவர்க்கு வேல், கவிதைக்கு வாள். விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவர்க்கு வேல், கவிதைக்கு வாள். நிருமித்த என்ற சொல்லின் பொருள் உருவாக்கிய. தமிழ் கும்மி. பொருள் தருக. மேதினி, உலகம். ஊழி, நீண்டதொரு காலப்பகுதி. ஊழி, நீண்டதொரு காலப்பகுதி. பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் மாணிக்கம். பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் மாணிக்கம். பெருஞ்சித்திரனாரின் சிறப்பு பெயர் பாவலர் ஏறு. பெருஞ்சித்திரனாரின் சிறப்பு பெயர் பாவலரேறு. பெருஞ்சித்திரனார் எழுதிய நூல்கள். கொய்யாக்கனி, கனிச்சாறு, நூறாசிரியம், பாவியக்கொத்து. கொய்யாக்கனி, கனிச்சாறு, நூறாசிரியம், பாவியக்கொத்து. பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்கள். தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம். தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம். செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி என்ற வரிகளை எழுதியவர். செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி என்ற வரிகளை எழுதியவர் வாணிதாசன். உரைநடை பகுதி வளர்தமிழ். இந்த பாடத்தில் ஒரு எண்களுக்குமான தமிழ் எண்ணுருக்கள் கொடுத்துருக்காங்க. இதை ஒரு தடவை புத்தகத்தில் பார்த்துக்கோங்க. 1 to 10 வரைக்குமான எண்களின் தமிழ் எண்ணுருக்கள் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஒரு பெரிய டேபிளர் காலத்தில் 2000 ஆண்டுகளாக பழக்கத்தில் உள்ள சொற்கள், ஒரு சொல்லும் எந்தெந்த நூலில் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்ட்டு ஒரு டேபிளர் காலம் இருக்குது. அதை சுருக்கி எழுதியிருக்கேன். குறுந்தொகையில் இடம்பெற்றுள்ள சொற்கள். குறுந்தொகையில் பயன்படுத்தப்பட்டுள்ள சொற்கள் பாம்பு, முதலை, மீன், செய். பாம்பு, முதலை, மீன், செய். தொல்காப்பியத்தில் இடம்பெற்றுள்ள சொற்கள் உலகம், ஊர், உயிர், மகிழ்ச்சி, புகழ், செல், ஒளி, முடி, அன்பு. உலகம், ஊர், உயிர், மகிழ்ச்சி, புகழ், செல், ஒளி, முடி, அன்பு. இதில் உலகம் என்ற வார்த்தை திருமுருகாற்றுப்படையிலையும் இடம்பெற்றிருக்கு. அகநானூற்றில் இடம்பெற்றுள்ள சொற்கள் கோடை, மருந்து. அகநானூற்றில் இடம்பெற்றுள்ள சொற்கள் கோடை, மருந்து. திருக்குறளில் இடம்பெற்றுள்ள சொற்கள் வேளாண்மை, மருந்து, அன்பு, உயிர், மகிழ்ச்சி, அரசு. வேளாண்மை, மருந்து, அன்பு, உயிர், மகிழ்ச்சி, அரசு. பெரும்பாணாற்றுப்படையில் இடம்பெற்றுள்ள சொல் பார். நற்றிணையில் இடம்பெற்றுள்ள சொல் உழவர். பதிற்றுப்பத்தில் உள்ள சொல் வெள்ளம். பூவின் 7 நிலைகள். அரும்பு, மொட்டு, முகை, அலர், மலர், வி, செம்மல். பூவின் 7 நிலைகள். அரும்பு, மொட்டு, முகை, அலர், மலர், வி, செம்மல். இந்த கேள்வி ஏற்கனவே டெட்டு வினாத்தாளில் வந்திருக்கு. ஒரு கேள்வி பூவின் நிலைகள் எத்தனை அப்படிங்கிற மாதிரியான கேள்வி வந்திருக்கு. இன்னொன்று பூவின் சரியான வளர்ச்சி நிலை வரிசைப்படி எழுதுக அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க. அதாவது அலர், மலர், வி, செம்மல். அலர், மலர், செம்மல், வி அது மாதிரி மாறி இருக்கும். அதில் சரியான வரிசை எது அப்படிங்கிறது நம்ம தேர்ந்தெடுக்கணும். இந்த மாதிரி 2 வகையாக கேள்வி கேட்டிருக்காங்க. அதனால் இது கவனமாக படிச்சுக்கணும். பூவின் 7 நிலைகள். அரும்பு, மொட்டு, முகை, அலர், மலர், வி, செம்மல். அடுத்தது இலைப்பெயர்கள். ஆல், அரசு, மா, பலா, வாழை. இவற்றுடைய இலைகளை இலை அப்படின்னு சொல்கிறோம். அகத்தி, பசலை, முருங்கை இவற்றை கீரைன்னு சொல்கிறோம்.
அருகு, கோரை இவற்றின் இலைகளை புல்லுன்னு சொல்கிறோம். நெல், வரகு, தாள் அப்படின்னு சொல்கிறோம். மல்லி, தழை, சப்பாத்தி கள்ளி, தாழை, மடல், கரும்பு, நாணல், தோகை, பனை, தென்னை, ஓலை, கமுகு, கூந்தல். இதை நேரடியாக புத்தகத்தில் ஒரு தடவை படிச்சுக்கிறது நல்லது. அடுத்த பாடம் கனவு பலித்தது. இந்த பாடத்தில் சில வரிகள் இடம்பெற்றிருக்கு, இலக்கியத்தில் உள்ள வரிகள் இடம்பெற்றிருக்கு. அது ஒவ்வொன்றும் எந்தெந்த நூல்லேருந்து வந்திருக்குங்கிறத படிப்போம். நிலம், தீ, நீர், வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின். நிலம், தீ, நீர், வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின். அதாவது 5 பஞ்சபூதங்கள் சேர்ந்தது தான் உலகம் அப்படிங்கிற பொருளில் இந்த வரிகள் இருக்குது. இந்த வரி இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம். அடுத்த வரி கடல் நீர் முகந்த கமஞ்சூள் எழிலி. கடல் நீர் முகந்த கமஞ்சூள் எழிலி. இந்த வரி இடம்பெற்றுள்ள நூல் கார் 40. நெடுவெள்ளூசி நெடுவசி பரந்த வடு. நெடுவெள்ளூசி நெடுவசி பரந்த வடு. இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பதிற்றுப்பத்து. கோட்சுறா எரிந்தெனச் சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர். கோட்சுறா எரிந்தென சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர். இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் நற்றிணை. தினையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும். இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் திருவள்ளுவ மாலை. எழுதியவர் கபிலர். அடுத்த பாடம் சிலப்பதிகாரம். பொருள் தருக. கொங்கு, மகரந்தம், திகிரி, ஆணை சக்கரம், பொற்கோட்டு, பொன்மயமான சிகரம், நாமநீர், அச்சம் தரும் கடல், அழி, கருணை. தமிழின் முதல் காப்பியம் என்றும் இரட்டை காப்பியம் என்றும் சிறப்பு பெற்ற நூல் சிலப்பதிகாரம். கழுத்தில் சூடுவது தார். அடுத்த பாடம் காணி நிலம். பாரதியாரின் இயற்பெயர் சுப்பிரமணியன். பாரதி என்ற பட்டத்தை அவருக்கு வழங்கியவர் எட்டயபுர மன்னர். பாரதியார் இயற்றிய நூல்கள் பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு. அடுத்த பாடம் சிறகின் ஓசை. பறவைகள் இடம்பெயர்தலை என்னவென்று கூறுகிறோம்? வலசை போதல். பறவைகள் பொதுவாக வடக்கிலிருந்து தெற்காகவும் மேற்கிலிருந்து கிழக்காகவும் வலசை போகின்றன. வடக்கிலிருந்து தெற்கு, மேற்கிலிருந்து கிழக்கு. சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை கப்பல் பறவை. சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை கப்பல் பறவை. ஆங்கிலத்தில் ஃப்ரிகேட் பேர்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதோடைய பிற பெயர்கள் கப்பல் கூழைக்கடா, கடற்கொள்ளை பறவை. கப்பல் கூழைக்கடா, கடற்கொள்ளை பறவை. நாராய் நாராய் செங்கால் நாராய் என்ற வரிகளை எழுதியவர் சத்திமுத்த புலவர். நாராய் நாராய் செங்கால் நாராய் என்ற வரிகளை எழுதியவர் சத்திமுத்த புலவர். இதே பாடலுடைய பிற வரிகள் தென்திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீராயின். தென்திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீராயின். எனவே இந்த வரிகளை எழுதினவர் யாருன்னா சத்திமுத்த புலவர் தான். இதில் புத்தகத்தில் நாராய் நாராய் கொடுத்து இந்த வரிகளை எழுதியவர் சத்திமுத்த புலவர்னு இருக்கும். ஒருவேளை கேள்வி இப்படி மாற்றி கேட்கலாம். தென்திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீராயின் இந்த வரிகளை எழுதியவரும் சத்திமுத்த புலவர் தான். சிட்டுக்குருவிகள் அடை காக்கும் நாட்கள் 14 நாட்கள். சிட்டுக்குருவின் வாழ்நாள் 10 முதல் 13 ஆண்டுகள். இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுபவர் டாக்டர் சலீம் அலி. டாக்டர் சலீம் அலியின் வாழ்க்கை வரலாறு த ஃபால் ஆஃப் ஸ்பேரோ. சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி தமிழில் கொடுத்துருக்காங்க, அதே ஆங்கிலத்துலேயும் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே தெரிஞ்சுக்கணும். த ஃபால் ஆஃப் ஸ்பேரோ அப்படிங்கிறது சலீம் அலியின் வாழ்க்கை வரலாறு பற்றிய நூல். பறவைகள் பற்றிய நூல் கிடையாது, சலீம் அலியின் வாழ்க்கை வரலாறு பற்றிய நூல். உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை இனம் ஆர்டிக் ஆலா. உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை இனம் ஆர்டிக் ஆலா. பறவைகள் பற்றிய படிப்பு ஆர்னித்தாலஜி. பறவைகள் பற்றிய படிப்பு ஆர்னித்தாலஜி.
உலக சிட்டுக்குருவிகள் நாள் மார்ச் 20. சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துருவ பகுதி. சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துருவ பகுதி. அடுத்த பாடம் கிழவனும் கடலும். இந்நூல் நோபல் பரிசு பெற்ற ஆண்டு. கிழவனும் கடலும் என்ற நூல் நோபல் பரிசு பெற்ற ஆண்டு 1954. 1954. இந்நூலை எழுதியவர் எர்னஸ்ட் ஹெமிங்வே. இந்த நூலை எழுதியவர் எர்னஸ்ட் ஹெமிங்வே. கிழவனும் கடலும் கதையின் நாயகன் சாண்டியாகோ. இவர் ஒரு வயதான முதியவர். இவரிடம் மீன் பிடிக்க கற்றுக்கொள்ள வந்த அந்த சிறுவனுடைய பெயர் மனோலின். 2016ஆம் ஆண்டு ரியோ ஒலிம்பிக்கில் உயரம் தாண்டுதலில் தங்கம் வென்றவர் மாரியப்பன். அடுத்த பாடம் அறிவியல் ஆத்திச்சூடி. தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டப்பட்டவர் நெல்லை சு. முத்து. எதிர்ச்சொல் பொருத்தமான விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. அணுகு விலகு, ஐயம் தெளிவு, ஊக்கம் சோர்வு, உண்மை பொய்மை. அடுத்த பாடம் கணியனின் நண்பன். ரோபோ என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் காரல் கபெக். இவர் செக் நாட்டைச் சேர்ந்தவர். 1920ஆம் ஆண்டு இவருடைய புதினத்தில் நாவலில் இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கார். ரோபோ என்பதன் பொருள் அடிமை. சூழ்நிலையை உணர்வதற்கு பயன்படுபவை நுண்ணுணர்வு கருவிகள். டீப் ப்ளூ சூப்பர் கம்ப்யூட்டருடன் செஸ் போட்டியிட்டவர் யார்? கேரி காஸ்பரோவ். கேரி காஸ்பரோவ். கேரி காஸ்பரோவ் செஸ் போட்டியில் பங்கேற்ற கம்ப்யூட்டரோட பெயர் என்ன? சூப்பர் கம்ப்யூட்டருடைய பெயர் என்ன? டீப் ப்ளூ. இதே வினாவை ரெண்டு மாதிரியும் கேட்கலாம். டீப் ப்ளூவோட போட்டியிட்டவர் கேரி காஸ்பரோவ். கேரி காஸ்பரோவோட போட்டியிட்ட சூப்பர் கம்ப்யூட்டர் டீப் ப்ளூ. சவுதி அரேபியா குடியுரிமை வழங்கிய ரோபோவின் பெயர். உலகத்திலேயே முதல் முறையாக சவுதி அரேபியா ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கியிருக்காங்க. அந்த ரோபோவுடைய பெயர் சோஃபியா. அதே போல ஐநா சபை சோபியாவிற்கு வழங்கிய பட்டம் புதுமைகளின் வெற்றியாளர். உலகத்திலேயே முதல் முறையாக ஐநா சபை முதலாக உயிரற்ற ஒரு பொருளுக்கு பட்டம் வழங்கியிருக்கு. அது யாருக்கு அப்படின்னா ரோபோ சோஃபியாங்கிற ரோபோ வழங்கிய பட்டம் புதுமைகளின் வெற்றியாளர் என்ற பட்டம். அடுத்த பாடம் ஒளி பிறந்தது. ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு பிடித்த நூல்கள் திருக்குறள், லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ். லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ். விளக்குகள் பல தந்த ஒளி. தமிழில் அந்த புத்தகத்தோட பெயர் விளக்குகள் பல தந்த ஒளி. விளக்குகள் பல தந்த ஒளி என்ற நூலை எழுதியவர் லிலியன் வாட்சன். லிலியன் வாட்சன். ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் உருவாக்கிய செயற்கை கால்கள் எதனால் செய்யப்பட்டவை? கார்பன் இழைகளால் செய்யப்பட்டவை. பாதுகாப்புத்துறை ஏவிய ஏவுகணைகள் அக்னி, பிருத்வி. ராமன் விளைவு வெளியிட்ட ஆண்டு 28/2/1928. இந்தியாவின் முதல் நோபல் பரிசு பெற்றவர் சர் சி.வி. ராமன் அவர்கள். தேசிய அறிவியல் தினம் என்று கொண்டாடப்படுகிறது பிப்ரவரி 28. அதாவது ராமன் விளைவு வெளியிடப்பட்ட பிப்ரவரி 28ஆம் நாள் தேசிய அறிவியல் தினமாக கொண்டாடப்படுகிறது.